நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த சுபத்துவ பாவத்துவ கிரகங்களின் தர வரிசையில் இதுவரைக்கும் செவ்வாய் வரைக்கும் பார்த்து விட்டோம். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எப்போது சுபத்துவத்தை, உயர்நிலை படிநிலை சுபத்துவத்தை அடையும், அதனை அடுத்து பாவத்துவத்தை எப்போது அடையும் என்பதை பார்த்துவிட்ட நிலையில இப்போது ஒரு கட்டுக்குள் உட்பட்ட சுபரான ஒரு மாதிரியான கணிக்க சிக்கலான ஒரு கிரகமான புதனுடைய சுபத்துவ தன்மையை பார்ப்போம். ஏன்னா சுப கிரகங்களுடைய வரிசையில நம்முடைய மூல நூல்கள் சில நிலைகளில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, குரு சுக்கிரன் தனித்த புதன், அதாவது பாவியருடன் சேராத புதன், வளர்பிறை தேய்பிறை சந்திரன், சந்திரனின் அமைப்புகளில் உள்ள ஒளி அளவுகளை சில நிலைகளில் நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அதாவது சந்திரனை எப்பொழுதுமே சென்ற வீடியோவில் விளக்கணும். அதாவது தசமி திதி தாண்டி பஞ்சமி திதி வரைக்கும் இருக்கக்கூடிய வளர்பிறை தேய்பிறை நிலைகளில் இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது தன்னுடைய வட்ட வடிவத்தை இழக்காத வரையில சந்திரனின் ஒளி அளவுகள் மூல நூல்களில் சொல்லியிருப்பதை விட நடைமுறை விஷயங்களை, அதாவது ஜோதிடம் என்பது படிப்படியாக சில கோணங்களில் பார்க்க வேண்டிய, அவ்வப்போது அப்டேட் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கலை என்பதால் சில நிலைகளில் என்னுடைய அனுபவத்திற்கேற்ப நான் சில தன்மைகளை சொல்லி இருக்கிறேன். ஆகவே ஒளி தத்துவமாக, சுப தத்துவமாக, பாவ தத்துவமாக இந்த கிரக அமைப்புகளை பார்த்து கொள்ளும் போது இன்னும் சில துல்லியமான பலன்களை நாம் அறிய முடியும். எத்தகைய காரகத்துவங்களை கிரகங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல உள்ள நிலைகளை பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோல நாம் புதனுடைய தனிப்பட்ட சுபத்துவங்களை, ஏனென்றால் கணிக்க சிக்கலான சுபத்துவ பாவத்துவ தன்மைகளை கொண்டதுல இவரும் புதனும் ஒருவர். அதாவது இதுல ஏன் அப்படின்னு சொன்னா, புதன் நமக்கு மிக முக்கியமான ஒரு கிரகம், அறிவுக்கான கிரகம், புத்திக்காரகம், வித்யாக்காரகம். ஒரு மனிதன் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அறிவு இருந்தால் பிழைத்துக் கொள்வான் அப்படிங்கிறதா உண்மை. எழுத்துக்களை யாரும் இப்ப படிக்கிறது இல்லை. இந்த பத்திர யோகம், பஞ்சமகாபுருஷ யோகங்களை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், அதை இப்போது இங்கு நினைவுபடுத்துகிறேன். பஞ்சமகாபுருஷ யோகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 5 கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள். குரு கொடுக்கின்ற ஹம்ச யோகம், சுக்கிரன் கொடுக்கிற மாலவிய யோகம், செவ்வாய் கொடுக்கின்ற ருசக யோகம், சனி கொடுக்கின்ற சச யோகம், புதன் தருகின்ற பத்திர யோகம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் மற்ற 4 கிரகங்கள் 8 லக்னங்களுக்கு கொடுக்கும் அமைப்பில் புதன் மட்டுமே பத்திர யோகத்தை உபய லக்னங்களான 4 லக்னங்களுக்கு தான் கொடுப்பார். அரிதிலும் அரிதான விஷயம். அதாவது அறிவு சில பேருக்கு மட்டும்தான் அதிகமாக தரப்படும். புத்தி கூர்மை, ஞானம் என்கின்ற சில விஷயங்கள் புதனை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். எழுத்தில் நான் நிறைய எழுதியிருக்கிறேன், அந்த படிங்க. புதன் ஞானத்தையும் அறிவையும், கல்வி அறிவு, வேறு விதமான ஞானம், கல்வியற்ற ஞானம், இவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். புதன் எங்கே எப்படி இருக்க வேண்டும், இரட்டை தன்மை கொண்ட கிரகம். மிதுனத்தின் ராசியே இரட்டை குழந்தைகளுடைய வடிவமைப்பு குறியீடு தான். ஆகவே புதன் சற்று நுணுக்கமாக ஜோதிடத்தில் ஆழமாக செல்ல வேண்டுமானில் புதனை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். தனித்த புதன், நான் ஒரு நிலையில புதனை குரு பார்க்க கூடாது. கலப்பற்ற புத்திசாலித்தனத்திற்கு, எந்த ஒரு சாஸ்திரத்திலும் கலப்பு இல்லாத தன்மைக்கு, நேரடியான ஒரு அறிவு கூர்மைக்கு புதனை குரு பார்க்க கூடாது அப்படிங்கறதை இந்த சில நிலையில நான் உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா குரு சாஸ்திர அறிவை கொடுக்கிறவர், புதன் வித்தை ஞானத்தை தருபவர், கணித அறிவை கொடுப்பவர். பூரணமான கணிதம் சம்பந்தப்பட்ட அறிவுகள் இருக்கணும், ஆன்மீகம் சாராத சில நிலைகள்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா புதன் ஒரு ஜோதிடருக்கு தனித்து வலுப்பற்றிருக்க வேண்டும். மறைமுகமாக குருவுடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், நேரடியாக குருவோட தொடர்பு கொள்ளக்கூடாது. இப்படி எத்தனையோ சூட்சுமங்களை கொண்டது அறிவுக்கான கிரகம். மிக அபூர்வமான ஒரு கிரகம். மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் 3 விதமான நிலைகள் 3 ராசிகளில் இருக்கின்றன. புதனின் தனித்துவம் அப்படிங்கிறத மிகப்பெரிய அமைப்புல நான் பேசுவேன். அதாவது மற்ற எல்லா கிரகங்களும் ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம் என்கின்ற 3 வீடுகளில் வலுப்பெறுகின்ற தன்மையில் புதன் மட்டுமே ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம் ஆகிய 2 வீடுகள், அதாவது மிதுனம், கன்னி ஆகிய 2 வீடுகள்ல மட்டும்தான். எல்லா கிரகத்திற்கும் வேறு விதமான நிலைமைகள் இருக்கின்றன. அந்த பஞ்சபூத கிரகங்கள்ல சூரியனையும் சந்திரனையும் நம்ம 2 வீட்டு ஆதிபத்தியங்களை, 1 வீட்டு ஆதிபத்திய கிரகங்களை தவிர்த்தணும். 2 வீடுகளை ஆதிபத்தியமாக கொண்டிருக்கின்ற புதன்
சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி ஆகிய இந்த 5 கிரகங்களும் 3 வீடுகளுக்கு வலிமையாகின்ற தன்மை இல்லை. ஆட்சியாக ஒரு வீட்டில் வரும், மூலத்திரிகோணமாக ஒரு வீட்டில் வரும், உச்சமாக வருகின்ற ஒரு வீட்டில் வருகின்ற தன்மையில் புதன் மட்டும் 2 வீடுகளில் தன்னுடைய ஆட்சியையும் மூலத்திரிகோணத்தையும் உச்சத்தையும் முடித்துக் கொள்வார். அதை போலவே பஞ்சபூத கிரகங்களான இந்த குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்கள் 4 புதனை தவிர்த்த 4 8 லக்னங்களுக்கு யோகங்களை அபரிமிதமாக தருகின்ற அமைப்புள்ள 4 லக்னங்களுக்கு 4 ஜாதகருக்கு மட்டுமே பத்திர யோகத்தை தரக்கூடியவர். மிக அபூர்வமான ஒரு கிரகம். ஆகவே புதனுடைய சுபத்துவ நிலைகளை இப்போது சில நிலைகளை பார்க்கலாம். புதனுடைய சுபத்துவம்னே ஒரு 2-3 வீடியோக்கள் போடக்கூடிய தன்மையில் இருக்கு. முதல்ல ஏன் இந்த பீடிகை சொல்லுகிறேன் என்றால், புதன் தனித்த புதன் மட்டுமே சுபராக சொல்லப்பட்டிருக்கிறார். தனித்திருக்கின்ற நிலையில சுபர் அல்லது பாவியருடன் சேராத புதன். பாவியர் என்பவர் யார்? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. புதனுக்கு சூட்சும வலு கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நிலைகள்ல மட்டும் புதன் அதிகமான பாவத்துவத்தை அடையும் போது கேதுவோடு சேர்ந்தா அதுவே சூட்சும வலு என்பதாக கொள்ளலாம். ஜோதிடமே தலை குழப்பமான ஒன்று. அதை புதனுடைய பாவத்துவத்தில் பார்ப்போம். இப்போது புதனுடைய சுபத்துவத்தை பார்ப்போம். தனித்த புதன் சுபராக சொல்லப்படுகிறார். சுக்கிரனோ அதாவது சுபரோடு சேர்ந்த புதன் சுபராக சொல்லப்படுகிறார். ஆக இந்த நிலைமைகளை மிக அருமையான ஒரு கணக்கில் வந்துதான் இதை நம்ம பார்க்கணும். அதாவது குரு 100% சுபர், சுக்கிரன் 50-75% சுபர். இந்த இதோட ஆரம்பத்தில் சுக்கிரன் முக்கால் சுபர் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். முக்கால் சுபர் ஏன்னா அந்த அரைக்கண் குருடு அப்படிங்கிற குருவின் ஒளிநிலையை பொறுத்து தான். குருவும் சுக்கிரனும் முழு சுபர்கள் என்றாலும் கூட குருவிற்கு சுபத்துவப்படுத்துகின்ற தன்மை அதிகமாக இருக்கிறது. ஏன்? பெரிய கிரகம், உருவத்தில் பெரிய கிரகம். சுக்கிரன் சிறிய கிரகம். பெரிய ஒன்று, அதிக ஒளியை பிரதிபலிக்கின்ற ஒன்று. சூரிய மண்டலத்தில் சூரியன் தருகின்ற ஒளியை 2 மடங்காக திரும்ப, வானியல் ரீதியிலான உண்மை இது, 2 மடங்காக்கி திரும்ப பிரதிபலிக்கின்ற கிரகம் என்பதால் தான் அதிக தூரத்தில் 150 கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் பூமிக்கு தெரியும் போது ஒளித்தன்மையோடு தெரிகிறது. காலையில விடிவெள்ளியா பார்த்தீங்கன்னா 8 கோடி கிலோமீட்டர் தூரத்துல தான், 10 கோடிக்குள்ளதான் சுக்கிரன் இருக்கிறார். சிறிய உருவத்தோடு நம்முடைய பூமியை ஒத்த ஒரு உருவமாக இருப்பார். அவருடைய தன்மை வேறு. புதனும் அதே போன்ற ஒரு கிரகம் தான். ஒரு 33% என்று சொல்லலாம். குருவின் ஒளியில் 3/4 பங்கில் 1 பங்கு. அதாவது தனித்த புதன் குருவால் சுபத்துவப்படுத்தப்படுகிறது ஒரு கிரகம்னா, அதற்கு 3/1 பங்கு நிலையில புதன் அந்த கிரகத்தை சுபத்துவப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக சொல்றதே கொஞ்சம் குழம்பும். இந்த வீடியோவை கொஞ்சம் திருப்ப கேட்கலாம். ஏன்னா சில நுணுக்கமான விஷயங்களை பேசுகிறேன். தனித்த புதன் சுபர், பாவியருடன் சேராத புதன் சுபர் அப்படிங்கிற போது சுப கிரகத்தோடு சேர்ந்திருக்கின்ற புதன் சுபர் அப்படின்னு வச்சுக்கலாம். புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு புரிதல் உண்டு. உறவு நிலைகள்ல இவர்கள் இருவரும் தாய் மகன்களாக குறிப்பிடப்படுகிறார்கள். அருகில், நம்முடைய பூமிக்கு அருகில் இருக்கின்ற துணைக்கோளான சந்திரன், இந்த சந்திரனின் கேந்திரத்தில் புதன் இருக்கும் பொழுது மிகச்சிறந்த ஒரு நல்ல வலுவை, புத்தி கூர்மையை அடைகிறார். சந்திரனை பிடிக்காத கிரகம், தாயை பிடிக்காத கிரகம் புதன். ஆயினும் தாய் நமக்கு அம்மாவை பிடிக்கலன்னா கூட அம்மா நம்மளை என்னைக்கும் அரவணைப்பார் இல்லையா? அந்த அமைப்பின்படி புதன் சந்திரன் பார்வை அமைப்புகள் மிகச்சிறந்த ஒரு நல்ல பண்பை தரும். புதனுடைய சுபத்துவம்னு நம்ம முதல் நிலைமையா வந்துட்டாலே, தனித்த புதன் வேறு சந்திரனை தவிர்த்து வேறு எந்த விதத்திலையும், சுக்கிரன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சுக்கிரனை அவருக்கு மிகவும் பிடிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா சுக்கிரன் அவருக்கு நட்பு கிரகமாக மாறுகிறார். சுக்கிரன் அவருக்கு நட்பு கிரகம். குருவை அடுத்த சுக்கிரனோடு அவர் சேரும் பொழுது அமைப்புகளை தருவார். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் தனித்திருக்கின்ற புதன் ஒரு சுபராக கருதப்படுவார். அந்த சுபத்துவத்தின் நிலை குருவை விட 3/1 பங்காக இருக்கும். சரி, இப்போது முதல் கட்டம் வருகிறது. இந்த முதல் கட்டத்தை காட்டியே உங்களுக்கு புதனுடைய சுபத்துவ படிநிலைகளை 2 விதமாக விளக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன்.
முதல் நிலையை பாருங்கள். இங்கே முதல் நிலையாக இப்போது தெரியக்கூடிய புதன் சுபத்துவம் முதல் நிலை கட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி உச்ச நிலைகள் இருக்கிறார். புதன் மிதுனத்தில் ஆட்சியாக இருப்பார். கன்னி மற்றும் கன்னியில மூலத்திரிகோணம் மற்றும் உச்ச நிலையை அடைவார். இங்கே புதனின் சுபத்துவம் முதல் நிலை கட்டத்தில் முதல்ல புதன் கன்னியில் இருக்கிறார். இரண்டாவது முதல்ல புதன் மிதுனத்தில் இருக்கிறார், இரண்டாவது கன்னியில் இருக்கிறார். இந்த இரண்டு வீடுகளும் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் என்கின்ற நிலைமையில பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற வளர்பறை நிலையில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில சந்திரன் அவரை பார்க்கிறார். அதாவது சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சந்திரனுக்கு 1, 4, 7, 10 ஆகிய 4 கேந்திர நிலைகள் இருக்கின்றன. இந்த 1, 4, 7, 10ல 1ஆம் இடத்தோடு புதன், அதாவது சந்திரனோடு புதன் சேர்ந்திருக்கிறார் என்றாலே, சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்தா வலிவு, சந்திரனோடு கேந்திரத்தில் இணைந்திருக்கிறார் என்றாலே அங்கே சந்திரன் அமாவாசைக்கு பக்கத்தில் இருப்பார்னு அர்த்தம். ஏன்னா சூரியனும் புதனும் பிரிய முடியாத முக்கூட்டு கிரகங்கள். சூரியனும் இவரும் பிரிய முடியாத முக்கூட்டு கிரகங்கள் என்கின்ற தன்மையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, சூரியனுக்கு அருகில் வரும் பொழுதுதான் சந்திரன் புதனோடு சேர முடியும். ஆகவே அமாவாசை சந்திரனாக, அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனாக புதனோடு அவர் சேரும்போது அவரால் புதனை சுபத்துவப்படுத்த முடியாது. ஆகவே 7, 10ஆம் இடங்கள்ல அஷ்டமி நவமி திதிகள்ல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். சூரியனுக்கு கேந்திரங்கள் பக்கத்துல பாதி அளவு ஒளித்திறன் இருக்கின்ற சந்திரனாலும் புதனா கூடுதல் சுபத்துவப்படுத்த முடியாது. ஆகவே இங்கே புதனின் முதல் நிலை சுபத்துவத்துல அவருக்கு சந்திரகேந்திர புதன் மிக வலிமையுள்ளவர் என்கின்ற அடிப்படையில ஆட்சியாக இருக்கின்ற இன்னொன்னு சுக்கிரனை அவருக்கு மிகவும் பிடிக்கும். புதன் சுக்கிரன் மிதுனத்தில் போடப்பட்டிருக்கிறது, ஆனால் கன்னியில் போடப்படவில்லை. ஏனென்றால் கன்னிக்கு பதிலாக அங்கே சுக்கிரனை சூரியனோடு இணைத்திருக்கிறோம். ஏனென்றால் கன்னியில் நீச்சனாக இருப்பார் இல்லையா. ஒரு உச்ச நீச்ச தத்துவத்தின் அடிப்படை என்னவென்றால், உச்ச கிரகம், ஒரு உச்சனான ஒரு கிரகம் நீச்சனோடு சேரும் பொழுது தன்னுடைய உச்ச பலத்தை நீச்சனுக்கு கடன் தருகிறது அப்படிங்கிறது விதி. இணையும் டிகிரியை பொறுத்து ஒரு உச்ச கிரகம் தன்னுடைய ஒளியை நீச்ச கிரகத்திற்கு கடன் தருகிறது. உச்சனும் நீச்சனும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே நேர்கோட்டில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். வானவெளியில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 கிரகங்களும் நேர்கோட்டில் அமைந்திருக்கும். தன்னுடைய ஒளியை அந்த கிரகத்தோடு கடனாக கொடுக்கிறது என்கிறது அடிப்படையில் உச்ச கிரகம் நீச்சத்தை நெருங்குகிறது, தன்னுடைய ஒளியை இழக்குகிறது டிகிரி கணக்கின் அடிப்படையில். இருந்ததுனாலதான் இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு ஜாதக ராசி சக்கர அமைப்புல புதன் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில அங்கே சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் புதன் வலுவிழப்பார். அதுவும் சுபத்துவம் இல்லை, அது உயர்நிலை சுபத்துவம் இல்லை. புதனின் உயர்நிலை சுபத்துவம் என்பது வலுப்பற்ற சந்திரனுக்கு நேர் 7 இருப்பது, கூடுதலாக அங்கே சுக்கிரனோடு இணைந்திருப்பது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதாவது புதன் ஒரு தனித்துவம் உள்ள அறிவு கிரகம். சற்று குழப்பமாக இருக்கும், நான் திரும்ப 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 சில விஷயங்களை சொல்றேன். புதன் ஒரு தனித்துவமான அறிவு கிரகம். அவருக்கு மிகவும் பிடித்த நண்பர் சுக்கிரன். சுக்கிரனோடு அவர் ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற நிலைமையில சுக்கிரனும் நல்ல ஸ்தான பலத்தோடு அமைகின்ற அமைப்பு. அங்கே சுக்கிரனும் ஸ்தான பலத்தை இழக்காமல் நண்பர்கள் இருவரும் நல்ல வீடுகளில் அமர்ந்து சந்திர அதியோகம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனுக்கு நேர் எதிரே அமர்ந்தார்களே ஆனால் அது புதனுக்கு மிகுந்த அறிவு சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடிய சுபத்துவம். இதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட். சந்திர அதியோகத்தை பற்றி இப்போது நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள் ஜோதிடத்தின் மிகப்பெரிய விழிப்புணர்வை தந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு தெரியும் எனக்கு. யூடியூப்லேயே நிறைய பேர் அந்த சந்திர அதியோகத்தை பேச, ஏற்கனவே அந்த ஸ்தான பலத்தில் உள்ள நுணுக்கங்கள்ல திக்பலத்தை பற்றி பேசணும். ஏறத்தாழ 3000 ஆயிரக்கணக்கான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற நிலைமையில ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில யோகங்களை மட்டுமே நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அதாவது யோகத்தின் அடிப்படை நிலைகளை உணர்ந்தவனாக
அதிலும் குறிப்பாக ஒரு பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு 5 யோகங்களை சொல்லுவேன். தர்மகர்மாதிபதி யோகம், சிவராஜ யோகம் போன்ற சில அரச யோகங்கள், தர்மகர்மாதிபதி யோகம் போன்ற உன்னத யோகங்கள், அனைவருக்குமே பலன் தருகின்ற சந்திர அதியோகம் போன்ற சில விஷயங்களை என்னை பின்பற்றுகிறவர்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறதே ஒரு பெரிய நல்ல சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது தெரிகின்றதை பார்த்தீர்களேயானால் புதன் குருவோடு கலக்காமல், குருவோடு இணையாமல் ஒரு பூரணமான ஒரு ஞானத்திற்கு, குருதான் அதிக சுபத்துவமான கிரகம் இல்லைன்னு சொல்லலை, சில தனித்தன்மையான விஷயங்களுக்கு, கணித தனித்தன்மையான விஷயங்களுக்கு புதன் சந்திரனோடு சுக்கிரனோடு மட்டும் உயர்நிலையில் சேர்ந்திருப்பது நல்லது. குறிப்பாக ஜோதிடத்துக்கு ஜோதிடர் ஆகணும்னா புதன் அவசியம் தேவை. ஜோதிடர்கள்ல 2-3 வகை, 2 வகைன்னு கூட வச்சுக்கலாம். ஆன்மீகத்தோடு சேர்ந்து கொண்டு அருள்வாக்கு சொல்வதைப் போல ஜோதிடத்தை கொண்டு போபவர்கள், உண்மையான கணித சமன்பாடுகளாக ஜோதிடத்தை விவரிப்பவர்கள். என்னை போல எப்பவுமே நான் ஆன்மீகத்தை ஜோதிடத்தோடு கலக்க மாட்டேன். குரு பார்த்த புதன் அப்படின்ற அமைப்புல வந்தீங்கன்னா அர்ச்சகரான ஜோதிடர்ன்ற மாதிரி வந்துடுவார். அதாவது ஆன்மீகத்தையும் அருள்வாக்கையும் வாக்கு பலிதத்தையும் நம்புறவர். அதாவது ஜோதிடத்துல வாக்கு பலிதம்லாம் கிடையவே கிடையாது. நான் சொல்றது பலிக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் கணித சமன்பாடுகளை சொல்லுகிறேன், அது உறுதியாக அது வரும் அப்படின்னு வரணும்னா நீங்க கணித திறனாளியாக, கணித திறன் உள்ளவராக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒரு வகையிலான நிச்சய விஞ்ஞானம். 2 4 என்று சொல்பவர் தனித்த புதனை கொண்டவராக இருப்பார். 2 1/4 4 அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல வந்துருச்சுன்னா அங்கே குரு உள்ளே நுழைவார். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. குரு ஆன்மீக கிரகம், சாஸ்திர கிரகம், சாஸ்திர ரீதியிலான ஜோதிட அறிவு. அங்கே ஒரு குத்து மதிப்பான தோராயமான நிலையை குரு பார்த்த புதன் தருவார். குருவோடு நேரடியாக சம்பந்தப்படாத புதன் கணிதங்களின் அடிப்படையில், ஒளியின் அடிப்படையில் விதிகளாக ஜோதிடத்தை சொல்லுவார். இவ்வளவுதான். அதுக்கு தான் நான் ஜோதிடருக்கு வாக்குப்பளிதம்லாம் தேவையில்லைன்னு அடிக்கடி சொல்றேன். ஜோதிடர் ஒன்றும் கடவுள் கிடையாது. அவர் ஒன்றும் இந்தா பிடி சாபம், இந்தா இது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்றதுக்கான அமைப்பெல்லாம் இல்லை. என்ன நடக்கிறது, இந்த கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் இந்த பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுகிறவராகத்தான் இருப்பார். இது போன்ற நிலையை கொடுப்பவர் புதனுடைய உண்மை ஒரிஜினல் சுபத்துவம். ஆக அந்த கட்டம் இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா 2 நிலைகளை மட்டுமே இப்போது நான் புதன் அமைப்புகளில் 2 நிலையை மட்டுமே இப்போது விளக்கலாம். புதனின் சுபத்துவ அமைப்பு அப்படின்னு வந்துட்டாலே ஒரு 2 அமைப்புகளை மட்டுமே முதன்மை அமைப்பாக விளக்கலாம். அதுதான் உங்களுக்கு ஒரு மிக அருமையான அமைப்பாக இருக்கும். முதல் நிலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த முதல் நிலையை பார்த்தீங்கன்னா சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிறார். அதாவது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரன், அங்கே மீனத்தில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரன் உச்ச புதனை பார்க்கும்போது ஒரு விதமான தனித்த சுபத்துவ நிலை புதனுக்கு ஏற்படுகிறது. அதை போலவே தனுசுவில் அமர்ந்து அங்கே சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற புதனை பார்க்கும்போது 2 நிலைகளும் சந்திர அதியோகம் என்கின்ற ஒரு அமைப்பாகி இவர் மிகுந்த புத்தி கூர்மை உள்ளவராக இந்த ஜாதகர் இருப்பார். மிக அருமையான சுபத்துவ தன்மை. ஆகவே இந்த நிலை இந்த முதன்மை நிலையாக புரிந்து கொள்ள வேண்டும். குருவோடு தொடர்பு கொள்ளாத, குருவோடு சேராத, குருவின் பார்வையை பெறாத தன்னுடைய நண்பரான சுக்கிரனோடு மட்டும் சேர்ந்து ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற புதன் சந்திரனுடைய நேர் பார்வையிலும் அல்லது கேந்திரத்திலும், இதுக்கு 2வது நிலையா கேந்திரத்தையும் வச்சுக்கலாம், அல்லது ஓரளவுக்கு ஒளி குறைந்த கேந்திரத்திலும் இருக்கின்ற புதன் மிகச்சிறந்த கணித அறிவு, ஜோதிட ஞானம், புத்திசாலித்தனம், வித்தையால் பிழைக்கின்ற தன்மை, அத்தனை விதமான ஒரு சுபத்துவ தன்மையும் இந்த புதன் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த புதனுடைய உள்ளே இருக்கின்ற சூட்சுமம். 2வது நிலையாக மொத்தம் ஒரு 4-5 நிலை இருக்கு. இப்ப இந்த வீடியோல 2 நிலைகளை பார்ப்போம். புதனுடைய 2வது நிலை அப்படின்னு வந்துட்டாலே, புதனுடைய 2nd ஸ்டேஜ் அப்படின்னு வந்துட்டாலே, புதனும் சுக்கிரனும் நல்ல இடங்கள்ல இருக்கிறது தான். இங்கே சந்திரனுடைய தொடர்புகள் வரல. இருவருமே ஸ்தான பலமோடு இருக்கின்ற நிலைமைகள்ல மிகப்பெரிய நல்ல பலன் இருக்கும். நீச்சமடைந்தால் கூட கேந்திரத்துல, தனக்கு கேந்திரத்துல நீச்சமடைகிற கிரகம் தான் புதன்.
தன்னுடைய வீடுகளுக்கு கேந்திரத்தில் தான் புதன் நீச்சம் அடைவார், தன்னுடைய 2 வீடுகளுக்கும் கேந்திரத்தில். இப்போது 2வது கட்டம் வந்திருக்கிறது. இங்கே புதன், தனித்த புதன், சுபரோடு சேர்ந்த புதன், இவர் இல்லையா, சுபத்துவர் இல்லையா, குருவிற்கும் புதனுக்கும் எதிர்த்தன்மை, சுக்கிரனுக்கும் எதிர்த்தன்மை தான். அப்ப புதனின் எதிர் வீடுகள் யாவை? ஒரு கிரகத்துடைய எதிர் வீடுகள் எதிரியின் வீடுகள் இல்லையா? புதனுடைய 2 வீடுகளுக்கும் எதிர் வீடுகள் யாராக இருக்கிறது? குருவாக இருக்கிறது. குருவிற்கு பகைத்தன்மை கொண்ட ராசிகள் எவை? மிதுனம், கன்னி. ஆகவே குருவிற்கும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகமாக புதன் வந்து விடுகிறார் இல்லையா? ஒரு எதிரியும் நல்லவர்களாக இருந்தால் கூட சேரவோ பார்க்கவோ கூடாது இல்லையா? நல்லவன் தான்ப்பா, நானும் நல்லவன், நீயும் நல்லவன், ஆனா உனக்கும் எனக்கும் ஆகாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்னத்தை நல்லதா பண்ண போறோம்? உனக்கு எனக்கு ஆகாது, அப்புறம் எப்படி 2 பேரும் சேர்ந்து? மிக மிக நுணுக்கமாக ஜோதிடத்தை விளக்கக்கூடியவன் நான். உறவுகள், உறவுத்தன்மைகள், எதிர்த்தன்மைகள், இந்த மாதிரியான அமைப்புல மிகப்பெரிய நுணுக்கங்களை கொண்டது ஜோதிட சாஸ்திரம். படிநிலைகள்னு வந்துட்டாலே மேலோட்டமாக ஜோதிடத்தை பார்க்கக்கூடாது. ஸ்டேஜ், ஒவ்வொரு படிநிலையாக இருக்கும்போது அனைத்து அமைப்புகளையும் மனதில் தேக்க வேண்டும். இங்கே 2வது கட்டம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த 2வது கட்டத்தில் என்னவாக இருக்கிறார்கள்? சுக்கிரனும் புதனும் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார்கள். அதாவது ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற நிலைமையில மிகப்பெரிய நல்ல யோகம் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் உண்டு. அதாவது சுக்கிரனின் வீடுகள், குருவின் வீடுகள், அதுல ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த நீச்ச வீடா இருந்தாலும் சுக்கிரனின் வீடுகள், புதனின் வீடுகள், ஒரு 6 வீடுகள், அதாவது 5 வீடுகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக பாருங்கள், 2வது கட்டம் இங்கே வந்து விட்டது. இந்த நிலையில 2வது சுபத்துவ நிலை என்னவென்றால், புதனும் சுக்கிரனும், சுக்கிரன் ஆட்சியாகின்ற நிலையில் இணைந்திருப்பது 2வது சுபத்துவ நிலை. சரியா? அதாவது தனுசு, மீனம் சுபத்துவ வீடு, குருவின் சுபத்துவ வீடு. 6 வீடுகள்ல புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது. இங்கதான் நீங்க உச்ச சுக்கிரனையும் உச்ச புதனையும் கொண்டு வந்து விட வேண்டும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா மேலே காட்டப்பட்ட கட்டத்துல புதன் மிதுனத்தில் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். உச்சம் பெற்ற புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். தன்னுடைய உச்ச பலத்தை இழந்தாலும் கூட இழந்திருக்கின்ற டிகிரியின் அடிப்படையில் அவர் அங்கே சுபரான சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். இந்த 2 நிலைகள் ஓரளவிற்கு சுபத்துவ தன்மைகளை கொண்டவை. அடுத்த 2 நிலைகள் என்று பார்த்து விட்டால், சுக்கிரன் தன்னுடைய ஆட்சி வீடுகளான ரிஷப துலாத்தில் இங்கே புதனோடு இணைந்திருக்கிறார். அதாவது சுபரோடு சேர்ந்த புதன், சுபர் வீடான சுக்கிரனின் வீட்டில் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இங்கே சந்திர கேந்திரத்தை கூடுதலாக கூட நீங்க கொண்டு வந்துக்கலாம். புதன் காம்பினேஷன்ஸ்களோடு பார்க்கப்படக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்துல அனைத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில தான் இப்ப அதை உங்களுக்கு தனித்தனியாக விளக்குகிறேன். ஒட்டுமொத்த விதிகளையும் எங்கே காம்பினேஷன்ஸா பொருத்தி பார்ப்பதுன்றது மனசுல வந்துடணும். இங்கே 6 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. புதனின் வீடுகள், சுக்கிரனின் வீடுகள், குருவின் வீடுகள், அதாவது 6 கட்டங்கள். ரிஷபதுலாம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 6 வீடுகள்ல 4 வீடுகள் முழு சுபரின் வீடுகள் இல்லையா, குரு சுக்கிரனுடைய வீடுகள். அங்கே புதன் இருக்கும்போது ஒன்றில் அவர் நீச்சனாகவார், ஆனா சுக்கிரனோடு சேர்ந்திருப்பார். அதுவும் சுபத்துவமான நல்ல நிலைமை தான். சுக்கிரன் தான் இங்க கெட்டு போறார். ஆகவே இந்த 6 வீடுகளில் புதன் குறிப்பாக ரிஷபதுலாத்தில் இருக்கும்போது சுக்கிரனோடு இணைந்து சுக்கிரனின் வீட்டில் இருப்பதால் மிகுந்த சுபத்துவம். சரியா? இங்க வேற எந்த பாவ அமைப்புகளும் கலக்கக்கூடாது. தேய்பிரை சந்திரன் கலந்து விடக்கூடாது. ஒளி இழந்த சந்திரன் தான். ஒளி இழந்த சந்திரன் நான் சொல்லிக் கொடுத்த அந்த அமைப்பின்படி பஞ்சமி திதி, தசமி திதியிலிருந்து பஞ்சமி திதி வரைக்கும் வரக்கூடிய அந்த அமைப்புகளின்படி இருக்காத சந்திரன் நீங்க அங்கே கணக்கு எடுத்துக்கணும். ஆக இந்த அமைப்புல 4 சுபரின் வீடுகள். புதன் இங்கே நீச்சமாக இருக்கிறார். நல்லா பாருங்க, இங்கே புதன் நீச்சமாக காட்டப்பட்டிருக்கிறார். ஆயினும் உச்ச சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறார். கூடுதலாக இங்கே சந்திர கேந்திரத்தில் இருந்தால் இதுவும் அதிகமான சுபத்துவம் தான். தானே உச்சமாகி நீச்சனுடன் இணைந்திருக்கிறார். அதுவும் நல்ல நிலைமைதான். ஓரளவிற்கு சுபத்துவமான ஒரு நிலைமை. இங்கே ஸ்தான பலத்தோடு அவர் சுபத்துவமாகவும் இருக்கிறார். தன்னுடைய உச்ச வலிமையை இழந்திருக்கிறார். ஆயினும் அங்கே அவர் நண்பரோடு இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு தன்மை.
அதே போலவே குருவின் வீடான தனுசுல புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். இது நல்ல சுபத்துவ வீடான குருவின் வீட்டில் இரு சுபர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலைமை. ஆகவே புதனின் இரண்டாவது சுபத்துவ நிலையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சுபரான தனுசு, மீனம், ரிஷபதுலாம், கன்னி, மிதனம் ஆகிய வீடுகளில் இருவர் மட்டும் இணைந்திருப்பதும், கூடுதலாக இவர்கள் சந்திர கேந்திரத்தில் இருப்பதும் புதனுடைய தனித்தன்மைக்கு சான்றாக இருக்கும். புதனுடைய தனித்தன்மை, புதனின் கணித அறிவுகளை கூடுதலாக கம்ப்யூட்டர், கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட் இது போன்ற தன்மைகள்ல கூடுதலாக அந்த மனிதனுக்கு ஒரு விதமான தனித்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதனை அடுத்து இன்னொரு படிநிலையை, இன்னும் 2 படிநிலைகளாக அடுத்த வீடியோவில் புதனுடைய அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். இப்போது இது மட்டும் போறோம். அடுத்த வீடியோவில் மீதத்தை சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றாக இருப்பீர்கள்.